ஹாய் நாளைக்கு நான் பார்க்க போகிறது ஜீக்கு கன்வீக போடிய ரீடிங் மை ஹஸ்பண்ட் டைரி பார்ட் 5 ஓகேவா. நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா. யாரையும் ஃபோர்ஸ் சொல்லி பார்க்க சொல்கிறேன் ஓகேவா. எனக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம பிடிக்கலனாக்கா ஸ்கிப் பண்ணவே தவிர நம்ம மற்றவங்களும் ஹர்ட் பண்ணக்கூடாது. கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி போகிறப்பே சொல்லிட்டேன், போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், இதில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது, இந்த கான்செப்ட்டில் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு ஸ்டோரி கொடுத்தனாக்கா நான் கண்டிப்பாக அது ஒரு மீனிங் வச்சிருப்பேன். அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கூட இருக்கவங்க புரியும். அப்படி புரியலனாக்கா நீங்கள் வந்து பிடிக்கலாக்கா ஸ்கிப் பண்ணுங்க ஓகேவா. தப்பு இல்லை, எனக்கு எல்லா ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஓகேவா. இந்த ஸ்டோரி பிடிக்கலாக்கா அது பெட்டராக வேறு ஸ்டோரி கொடுக்குறப்ப நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. நான் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. ஸோ நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஹார்ட் பண்ண வேணாண்டா ஓகேவா. நீங்களும் ஹார்ட் ஆகிட்டு நானும் ஹார்ட் ஆகிட்டு எதுக்கு ஓகேவா. அதனால தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்புறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. லாஸ்ட் பார்ட்டை வந்து எப்படின்னு பண்ணி பண்ணாங்க. நம்ம ஜிம் வந்து வீட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னு நம்பிச்சுன்னு அப்புறம் பேபிஸ் எல்லாமே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜியாக போ ஜின்னுட்டு கேட்குறாங்க, ஜிம்மி வரலையா சொல்லிட்டு. இல்லை அவங்க வரல, அவங்க கொஞ்சம் ஹெல்த் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு போவோம் வரலையோ சரி ஓகே சொல்லிட்டு ஜேவுக்கு ரொம்ப கோவமாகவே இருக்காரு. ஆனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். அவர்கிட்டே பார்க்குறாங்கட்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு 2 பசங்க கூட, ஏன்னா ஜீவான்டா ஜியோ ரெண்டு பேருமே பக்கத்தில் நிற்க வச்சிருக்காரு. கிஃப்ட்டுமே கையில் 2 பேர் வச்சிருக்காரு. இப்போ டேவிடாமல் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் வெல்கம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்ஷன் பார்த்தா பார்ட்டி சொல்லிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி ஜிம்மி வீட்டு சைடு பார்க்குறாண்டா. இப்போ மேட் தான் ஜிம்மி தம்பி சொல்கிறாங்க, சிவங்க ஆண்டி சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ சாப்பிட்டு நான் கிளம்பிடுவோம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபுட்டு மேக் பண்ணிட்டீங்களா, நான் பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. நாங்கள் போக சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நீங்கள் போங்க சொல்கிறாங்க. 3 பேர் இருக்காங்க, சரி நம்ம போகலாம் சொல்லிட்டு 3 பேர் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் இப்போ ஒரு காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பர்சன் இறங்கி வராங்க. ஜேகே தம்பி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபாரின்லேருந்து வந்துட்டாரோ அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ஏண்டா இவ்வளோ அவசரமாக கொடுத்து வருவோம், 7 டேஸில் முடிக்க விட ஒர்க்கை 5 டேஸில் முடிச்சு கொடுத்து வந்திருக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் காய், எனக்கு நான் ஜிம்மை கொஞ்சம் ஹார்ட் பண்ணிட்டேன்டா, கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், எனக்கு வந்து மனசு இல்லைடா அங்கே இருக்கிறதுக்கு, அவன் ஹார்ட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், உனக்கு எதுக்கு அந்த டேக்கிட்டு இவ்வளோ கோவமாக சொல்கிறாங்க. உனக்கு புரியாது காயிட்டே ஜிம்மில் பார்க்குற விதத்தை நான் மட்டும் சொல்லி புரிய வைக்க முடியாது சரியா. ஒரு ஹஸ்பண்டாக என்னால் அதை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். நான் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்குறேன்டா அவன் சொல்கிறான். இந்த காம அப்படி தானே பார்ப்பான், எனக்கு ரொம்ப கேரிங்காக ஒரு மாதிரி பார்ப்பான், எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுடா அப்படி சொல்கிறேன். நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க அப்படி. ஆனால் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு உனக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் எப்போலாம் நான் ஜிம்மி கூட நான் பார்க்குறேன், எனக்கு அப்புறம் பிடிக்க மாட்டேங்குதுடா. நானும் எவ்வளோ எனக்கு தெரியும் ஜிம்மில் அந்த எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து டைமில் பாஸ் ஆகிருக்கு இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்கு அவன் பார்க்குறது பிடிக்கல லாஸ்ட்டுக்கா. ஜெக்கி சொல்கிறாங்க சரி புரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் போகிறோம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சரி அன்னி வீட்டுக்கு போக சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடாரு. இப்போ ஜெக்கி அதை லக்கேஜோட வராங்க. இப்போ வீடு பார்க்குறாங்க. ஜெக்கி தம்பி சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க பாருங்கள் தம்பி நம்ஜுன் சார் அப்புறம் ஜின் சார் அப்புறம் பேபி சார் பார்ட்டிக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. பார்ட்டியா அது நம்ம டைம் சாப்பிட்டு வெட்டிங் என்ன சரியா சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் சொல்கிறாங்க ஜிம் இருக்காரு சொல்கிறாங்க. ஜிம் போகல, ஜிம் வீட்டில் தான் இருக்காங்க சொல்லுவோம். அதை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு தம்பி ஃபுட்டுலாம் கூப்பிட்டு வச்சிருக்கோம் நீங்கள் சொல்கிறாங்க. நான் பார்த்து நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் டிவி தான் பார்த்து உட்காந்துருக்காரு அமைதியாக. இவங்க வந்து போகிறப்ப டோர் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்க நினச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் டோர் லாக் ஆக சவுண்டு கேட்குது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே நின்றுருக்காரு. ஜிம்முக்கு ஜேகே பார்த்து ஒரு மாதிரி உண்மையாக அவ்வளோ ஹாப்பினஸ். அப்படி ஜேகே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டியர்ஸ். அப்படி எனக்கு அவர் ஹார்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹார்ட் ரொம்ப ஹார்ஷான வார்த்தை யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்ட்ரல் அவருக்குள்ள வீக்னஸ் தான் கொண்டு விட்டுருக்கு எப்போவுமே. அது பார்க்குறாங்க. ஆனால் ஜேகே ஒரு மட்டும் லவ் பண்ணுறாரு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். அது வந்துட்டு எப்படின்னா 2 இயர்ஸ் ஆயிருக்கும். நம்ம டே அவரும் ஒன்றா இருந்து அந்த மெமரிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆகிட்டுருக்கும். டேக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் ஆகிறது நம்ம ஜூன் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் நெக்கா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் அவர். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பிராண்டை நிட்டுறாங்க. ஜிம்மில் ஓடி வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப 2 பேரும் பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜிம்மில் அழுதுட்டு இருக்காங்க. ஐம் சாரி ஜம்மு சொல்கிறாங்க. ஏன் ஜம்முக்கு அப்படின்னு ஹார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஐம் சாரி ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நான் சாரி சொல்லணும், நீ இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணி நடந்துக்கிட்டு தப்பு தான் ஓகேவா. ஐம் சாரி ஜம்முக்கா, நான் போயிருக்கக்கூடாதான் அதான் சொல்கிறாங்க. இல்லை ஓகே எனக்கு போய் ஜேகே அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. என்னால் ஒர்க் பண்ண முடியல தெரியுமா, எனக்கு அங்கே இருக்கவே முடியல, நான் ஆஷா பேசிட்டேன் அதனால் தாங்கிக்க முடியல, உங்ககிட்ட நான் காயப்படுத்துறது தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னும் போயிட்டுலாம் இருக்குது. எனக்கு ஜஸ்ட் என் வாட்ஸ்அப்பில் காயப்படுத்தி உனக்கு தாங்கிக்க முடியல. நான் உனக்கு பிஹைண்ட் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தெரிஞ்ச சத்தியம் உடஞ்சி போயிடும் ஜம்க்கா. இவங்க தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு டேவும் பயமாக இருக்குது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம கூட இருக்கும்போது தான் நீ எந்தளவுக்கு பேச லவ் பண்ணுறேன், எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டேவும் நம்மளுக்காக ட்ரூவாக இருக்கணும்ட்டு நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ட்ரூவாக தான் ஜம்க்கா இருக்கேன். நான் பண்ண தப்பு தான், ஆனால் மண்ணு பேரும் தெரியல, உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் ரொம்ப ப்ளேஸாக பர்சன் லவ் பண்ணுறோம். அந்த பர்சனுக்கு தெரிஞ்ச எவ்வளோ எப்படி பயம் வரும். அந்த பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த 6 இயராக நம்ம பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஜிம்மில் தான் அந்த ஜியோட சுச்சுவேஷனால் தான் நாங்கள் போக வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி நான் தப்பும் பண்ணலாம் ஜிம் மேலே சொல்லிக்கிறாங்க. நான் வந்துட்டு
ஒன்று நீ அப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க, என்னுடைய ஜீவா, நாங்கள் 3 பேர், உங்கள் 4 பேருமே நான் மனசு சுமந்துட்டுருக்கேன் ஜங்கா. நான் எப்படி சொல்லி புரிய பண்ணேன்னு தெரியல. நான் எப்படி நான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு கூட தெரியல சார். ஜிம் மனசுக்குள்ள நினச்சிட்டு ஆடுறாங்க. ஜக்கி பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க ஜிம். இல்லை ஜங்கா, நீ சாரி சொல்லக்கூடாது ஓகேவா? நீ ஃபீல் பண்ணுறது நம்ம நடந்த தப்பு தான், சரியா மன்னிச்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜக்கி பார்க்குறாங்க. இல்லை ஒர்க்கே பண்ணும்போது தெரியுமா, உனக்கே தெரியும், குழந்தைங்களோட எனக்கு உங்களோட தான் மோர் லவ் அதிகமாக இருக்கிறது உனக்கே தெரியும். நான் ஹார்ட் பண்ணிட்டு நான் ஒர்க்கே பண்ண முடியல, என்னடா நம்மளே பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கம்ஃபர்ட் பண்ணியிருப்பேன். நான் ஃபோனில் கம்ஃபர்ட் பண்ணி விருப்பம் ஓகேவா? என் லவ் நம்மகிட்ட எப்படி காட்டுவோம் உனக்கு தெரியும் தான் சொல்கிறாங்க. ஜக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க, அவனுக்கு என்னாச்சு கேட்குறாங்க. அது கொஞ்சம் சொல்கிறாங்க. என்னால் தான் டயர்டாக இருக்குது, என்னால் தான் அப்செட் ஆகிருக்கா சொல்கிறாங்க. அப்படின்னு ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை நான் சின்னதாக ஹார்ட் பண்ணி பேசினேன், தேங்க் யூ எனக்கு தெரியும். ஐம் சாரி ஜங்கா, ஐம் சாரி சார். ஜிம் சொல்கிறாங்க. செக்க ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கா அது சொல்கிறாங்க. ஜங்கா ஐ லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. கூட இதாக பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜங்கா சரி ஓகே என் குழந்தை சாப்பிட்டுச்சா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சாப்பிட்டே இல்லை கேட்குறாங்க. இல்லை இனிமேல் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நீ ஏன் ஃபங்க்ஷன் போகல அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதை வீட்டில் சொல்கிறாங்க. உண்மையாக டயர்டாக இருந்துச்சா இல்லை நான் எதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு போக மாட்டேயா சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு போகணும்னு தோணலை சொல்கிறாங்க. ப்ராமிஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ எனக்கான டைம் ஓகேவா சொல்கிறாங்க. 5 days ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒன்று ஹார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா? அதை ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே சொல்கிறாங்க. இங்கே ஓகே தான் நம்ம இதுவும் சொல்கிறாங்க. இது நம்ம வீடு தான், அங்கே ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலையா, டயர்டாக ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அதாவது டயர்ட் இல்லை ஓகேவா? ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு கொடுக்கலாமா சேர்ந்தே சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சேர்ந்து குளிக்கலாமா சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. குளிச்சதுக்கப்புறம் எல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ ஜேகே ஜிம் ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜங்கா சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜங்கா ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு ரிங்கு வாங்கிருப்பாரு. ஜிம் பார்க்குறேன். இதே சொல்கிறாங்க. இது லிமிடெட் எடிஷன் ஓகேவா, அவனுக்காக நான் வாங்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப்காக எப்போ நான் எல்லாமே பண்ணுவேன் ஓகேவா, அவன் ஹாப்பியாக இருக்கணும். நான் சின்னதாக ஹார்ட் பண்ணிட்டா கூட அது இன்னும் ஹார்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓகே. ஒன்று நான் ஹார்ட் பண்ணினாக்கா அது இன்னும் ஹார்ட் பண்ணிக்கிற ஹார்ட் பண்ணுற மாதிரி. நான் உன்னை எதுக்காகவும் யாருக்கும் இழக்க மாட்டேன் ஓகேவா? இவன் ஒரு செகண்ட் கூட பெரிய நினச்சி கூட இல்லை. ஜெகே சொல்கிறாங்க. நீ ஜங்கா அப்படி பேசாத சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சின்ன ஒரு பயம் அப்போ இருக்கும் சம்டைம்ஸ், அது என்னன்னு சொல்ல தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் அவன்கிட்ட எங்கே போக முடியுங்க சொல்கிறாங்க. நீயே போக நினச்சா கூட நான் போக விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு நான் தப்புன்னா சொல்கிறாங்க. தப்பே பண்ணாலும் பனிஷ் பண்ணுவேன் சரியா, எனக்கு கோவம் தீர வரைக்கும் பனிஷ் பண்ணுவேன். அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. யாருக்காக இதுக்கு விட்டு தர மாட்டேன் ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு ஜெகேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவங்க பாரு சாரி சொல்லக்கூடாது ஓகேவா, நேராக கேட்டுக்கோ சரியா. தப்பே பண்ணாலும் இவன் செத்தே போட்டவங்கள சேர்ந்து செத்து போகணும் புரியுதா? ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க கூட ஹக் பண்ணி பயங்கரமாக ஆரம்பிச்சிடுங்க. ஷோ எதுக்கு சொல்கிறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை ஓகே. நான் எதுவும் பேசுகிறேன். ஜெகே தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கி அப்படியே சாந்தி பயங்கரமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, நம்ம வேணா அந்த ஃபங்க்ஷன் போகலாமா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க. இல்லை ஜங்ஷன் நாங்கள் இருக்காங்க போல சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அது வேணாம் சொல்கிறாங்க. வா போகலாம் ஓகேவா, ஏன்னா அவங்க ஃபேமிலியாக நாங்கள் இருக்காங்க, ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கணும் போல சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. பாரு உங்கள் அம்மா பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்க்கு சரி ஓகே பிக் பண்ண ஜங்க் பிக் பண்ணுறாங்க. சரி டேடா சொல்கிறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. டேடா இங்கே பாரு நாங்கள் பார்ட்டியில் இருக்கோம் சொல்கிறாங்க. பார்ட்டியில் என்னன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்ட்டியில் இருக்கோம் தெரியுமா, அம்மா வரல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா என் கூட இருக்கா சொல்கிறாங்க. நீ வந்துட்டியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்ன செல்லம், நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன் சரி, அம்மா கூட இருக்கா சொல்கிறாங்க. அப்போ நீ அம்மா வாங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மாமா நீ அம்மா வீட்டுக்கு வாங்க, நீங்கள் இங்கே வாங்க பார்ட்டிக்கு வாங்க, நாங்கள் பார்ட்டி பண்ணலாம் டேடா சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. வாங்க டேட்டா பேசிட்டு அம்மா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கு. இங்கே நிறைய எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாமே இருக்குது, கேக் இருக்குது, அப்புறம் பலூன் இருக்குது, பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ ஏன்னா ஜெக்கிக்கு தெரியும் பேபிஸ்க்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கியும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோனை கட் பண்ண ரெடியாக போகலான்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க போகலாம். அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க போகலண்டா வா சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் தான் பர்மிஷன் தரேன் வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. ஜிம் வந்துட்டு இப்போ ஜெக்கி கூட்டிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக அனுப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. ஃபைன் நான் இந்த பக்கம் இவங்க கேக் கட் பண்ணுறாங்க. அவங்க கேக் கட் பண்ணும்போது தான் நம்ம ஜிம்மும் ஜெய்க்கும் என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க பேபி சொல்லி பார்க்குறாங்க. மம்மா டேடா வந்தாச்சு எப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜெய்க்கும் ஜிம் வந்திருக்காங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ 2 பேபிஸ் கிட்ட ஓடி போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜிம் ஒரு பேபி தூக்குறாங்க, இன்னொரு பேபி நம்ம ஜெய்க்கி தூக்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்பியும் ஜின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்க பையன் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க பையன் அவங்களோட சனியெல்லாம் அவங்களோட கிராண்ட் சைல்டு பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அச்சவும் என் பையனோட ஃபேமிலியோட கண்ணு பற்றக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு சுற்றி ஒரு மாதிரி ரிஸ்ட் மாதிரி சுற்றி இருக்கிறாரு, பயப்படுறாரு. அப்படி கூட எனக்கு ஜிம் லைஃப் ஹாப்பியாக மட்டும் சின்னோட விஷயம். இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப டயர்டாக தான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ பேசினா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜம்ப் வந்திருப்பான், ஏதோ சமாதானம் பண்ணியிருப்பான் சொல்லிட்டு அவங்க புரியுது. சரி வைக்கிற மாதிரி சொல்ல வேணாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன சொன்னீங்கன்னா வரலாம், ஒரு நார்மலான விஷயம் தான், அது அவங்களே பேச சரி பண்ணிப்பாங்க. நம்ம இது இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நான் கூட பயந்துட்டேன். எனக்கு ஜேகே ஜிம்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாக ஃபோனில் பேச நினச்சி நான் பயந்தேன். இன்றைக்கி பார்த்து ஹாப்பியாக இருக்குது. சரி ஜேகே ஜின்னு நினச்சிருக்காங்க. ஒரு 1 வீக்கு மேலே ஆகணும்னு சொன்னாங்க. 5 days வந்திருக்கானக்கா மிஸ் பண்ணியிருப்பான், அதை வந்துட்டு பார்த்துட்டு புரியுது இந்த பையன் இருக்கானே கிரேஸில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. ஜெயோ போய்ட்டு இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜீவனும் நம்ம ஜெய்க்கும் வென்றாகிறாங்க. பலமாக சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஜெயோ பிள்ளாட்டியும் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டியா சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க. வரமாட்டேன்னு சொன்னால் அம்மா சொன்னால் உடம்பு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து டயர்டாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஓ ஹாஸ்பிட்டல் பார்த்ததும் டயர்டு போயிடுச்சா கேட்குறாங்க. இதை டீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஜிப் வந்து லவ்லி கப்பு சொல்லிட்டு ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டிவி பார்க்குறாங்க. ஜிம் ஜம்ப் பண்ண பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜிம் வந்துட்டு அன்றைக்கி பயந்துருப்பார்ல அந்த ஃபோன் பேசுகிறப்ப ஒரு அழுதுறதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜேக்கு எவ்வளோ ஹார்ட் பண்ணுவாங்க ஜிம்னு சொல்லி பயந்துருப்பாரு. இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்க்குறது. ஏன்னா 2 பேரும் ஒன்றா நின்றுருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இது போய் சொல்லிட்டு ஜட்டையை நின்றுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டிவி பார்க்குறாங்க. அப்படி ஜேவப்போட பேச பார்த்து ஜேவப்போட பேச ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கோவமாகவே இருக்குது. கேட்க புரியல உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி இருக்கா நான் சமாதானம் பண்ண கண்டிப்பாக எதுவும் கோவமாக இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பேபி இந்த மாதிரி சொன்னாலும் அப்செட் இருக்குன்னு புரியுது இதுக்குன்னு அப்செட் ஆனதில்லை இதான் ரீசன் நான் கண்டிப்பாக சமாதானம் பண்ணுறேன் ஓகே நீ ஜீவனோட அம்மா தான் என்ன ஜீவன் விட்டு வச்சு தள்ளி போகிறான் எனக்கு ரீசன் புரியாது இருந்தாலும் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பேசுகிறேன் சரியா நீ எவ்வளோ ஹார்ட் ஆகக்கூடாது நீ ஹாப்பியாக இருக்கணும் என்னோட ஒய்ஃபா சரி சொல்லிட்டே வந்து நினைக்கிறாங்க நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கும் போது மனசார அக்செப்ட் பண்ணிக்கிற ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே உன் லைஃப்பில் நான் வாழ ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேவா நான் ஹார்ட் பண்ண நினச்சதே இல்லை அப்படின்ட்டே நினச்சிருக்காங்க ஜெயகோ பார்த்து இப்போ ஃபைனாக கேட்க கட் பண்ண சொல்லிட்டு கட் பண்ணி ஃபிட் பண்ணிடுறாங்க மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க ஜெவப்பன் டேக்கு ஃபிட் பண்ணிட்டாரு நம்ம டேவும் ஜெவப்பன் ஃபிட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் இப்போ ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்க கிஃப்ட்லாம் கொடுத்து பார்ட்டி பண்ணுறாங்க அங்கே சாங்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே எப்படியாக்க அந்த சாங் போட்டிருக்காங்க அது பசங்க டான்ஸ் பண்ணிட்டு க்யூட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஜம்முக்கு ஜிம்மில் பிரச்சனை நம்ம நாட்கள் இருந்திருக்காங்க இப்போ நம்ம டேவோட நம்ம பார்க்குறேன் டே அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு ஜெவப்பு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்துட்டு ஜெவப்பு கிஃப்ட்டு தராங்க சொல்கிறாங்க பார்த்தா அதுவுமே லிமிடெட் எடிஷனாக ஒரு நெக்லஸ் தான் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாரும் பார்க்குறாங்க வாவ் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஜெவப்பு ரொம்ப திங்ஸாக பிடிக்கும் அதனால நம்ம டே வாங்கி தந்துருக்காங்க அப்படி இதை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஜெவபுரம் அவங்க பார்க்குறாங்க ஜெவபுரம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அசட்டு மனசு நினைக்கிறாங்க எனக்கு அவனோட ஹஸ்பண்ட் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்புறம் முடியாது நம்ம பார்க்குறாங்க ஜெவபுரம் பிடிக்கும் தானே இதெல்லாம் சொல்கிறாங்க அது இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க அது பிடிக்காம போகும் லிமிடெட் எடிஷன் அது பிடிக்காம போயிடுமா அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸாக சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெவபுரம் வாங்கிக்கிறாங்க எதுவுமே சொல்லாமல் இப்போ டேக் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறேன் எப்போவே சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ ஹாப்பியாகிடுவார் அவர் அதை நினச்சி பார்க்குறப்போ நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட அவ்வளோ குடிச்சிப்பாரு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் இன்றைக்கி இந்த கிஃப்ட்டை பார்த்தா ஒரு பெருசாக சர்ப்ரைஸ் ஆகலாம் இருக்கும் டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்கலையா ஜெகப் டே கேட்குறாங்க அதை சொல்கிறாங்க பிடிக்கலையா பெட்டர் வேறு எதாவது வாங்கி தரவா அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க ஜெகப் எதுவும் சொல்ல சொல்கிறாங்க சரி ரிங்க எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அது அதை விட அழகாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு நீ கொடுத்து வச்சோன்றாலும் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஜெகப்போட மனசுக்குள்ள அப்படி இப்படினாங்க ஒரு எரிமலையே எரிஞ்சிட்டு இருக்குது அதாவது எரிமலையே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு அப்படி கோவத்தில் இருக்காது இப்போ ஜெகப் நட்டு வாங்கிக்கிறாங்க இப்போ நம்ம ஜெகப்பட பார்க்குறாங்க நீரும் அவங்க கிஃப்ட் பண்ண மாப்பிள்ளைக்கு எப்படி கேட்குறாங்க ஜெயபுரா அம்மா சொல்கிறாங்க பாரு நீ கொடுக்கல அவர் எவ்வளோ அழகாக வாங்கி தர ப்ரெசென்ட் பண்ணுறாரு நீ கூட அப்படி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெயோ தான் அம்மா டேடா கிஃப்ட் கூட அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு இப்போ ஜெயகோன் டாமல் இருக்கான் இப்போ நம்ம ஜெயோ நம்ம ஜெயகோ மாறி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுவே சொல்கிறேன் நானும் உங்கள் டேடாவுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சொல்கிறாங்க அப்படியா சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க இப்போ நம்ம ஜெயகோனுக்கு ஜெயோக்கு பிடிக்கும் ஆனால் அம்மான்ற இதை அப்படி எடுத்துக்க மாட்டாரு நல்ல பர்சன் அவருக்கு பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கொடுங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்புறம் ஜெயோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயகோப்தா ஒரு பர்சனை கூப்பிடுறாங்க அவங்க ஒரு பர்சன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க எனக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது இந்த மூவிலாம் ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தேட்டர் நாங்கள் இருக்க அந்த ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க இப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சர்ப்ரைஸாக வீடியோ அந்த மாதிரியா இருக்குமோ சொல்கிறாங்க இருக்கும் சொல்கிறாங்க லவ் எப்படி சொல்கிறாங்க போல அப்படி ஏதாவது சொல்லுவோம் போல் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 8 years ஆக போகுது இல்லையா அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக இது பேசி அனுப்பியிருப்பாது எமோஷனலாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சரின்ட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க அங்கே பென்ட்ரைவ் கொடுத்துட்டாங்க போய்ட்டு செட் பண்ணுறாங்க டேவும் பார்த்துருக்காங்க என்ன இருக்குது ஏதோ பேசி பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு டைம் இதே யார் பண்ணியிருப்பாரு பாடி ஒரு டேவோட பாடி பார்த்துட்டு இதே மாதிரி ஜாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிப்பாரு இப்போ எனக்கு நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு டேஸ் ஆகுது நீங்கள் நல்லா அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கணும் இவர் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாரு அது ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும்னா நம்ம டேவோட அம்மா எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடுது என்ன எதிர்பார்க்குறாங்க தான் இப்போ நம்ம ஜாங்கு ஜிம்னா அமைதியாக உட்காந்துருக்காங்க நம்ம ஜாங்கு ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அவருக்கு என்னக்கா வீட்டு கூட்டிகிட்டு போகணும் இன்னும் கம்ஃபர்ட் தோணுது இருக்கா எனக்கு ஜிம் சின்னப்பா சேடாக பார்க்க முடியல அந்த சாரி சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ஜிம்க்கா சொல்கிறாங்க நான் வந்து ஹர்ட் பண்ணுறது இப்போவும் போய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நம்மகிட்ட நிறைய பேச சொல்கிறாங்க இப்போ வீட்டில் கூட உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சிருக்காங்க நிறைய மனசு விட்டு பேசுறதுக்காக இருக்கட்டும் ப்ரைவசியாக இருக்கிறதுக்கு போகணும் ஜெய்க்கு நிறைய ஜிம்முக்காக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லலாம் ஜெய்க்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு நம்ம ஜிம்மில் லவ் பண்ண டேஸ் வந்து இப்போ வரைக்கும் ட்ரூவாக ஜிம்மாக இருக்கார் அவர் மட்டுமே நினச்சிட்டு அப்படியே பாஸ் தான் நம்ம ஜேகே வந்துட்டு இப்போ நம்ம ஜேகே அதுக்கு அந்த ஜிம் பார்க்குறாங்க சம்டைம்ஸ் பயமாக இருக்குது ஒரு எப்படி பெஸ்ட்டான பர்சன் பயங்கர பண்ண ஒரு தப்பு ஸ்டார்டிங் வந்து லவ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாமே ஆனால் இடையில நான் பண்ண ஒரு தப்புனால என்னோட மனசுக்கு கில்ட்டியாகவே இருக்குது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க
நீ வந்துட்டு எனக்கு டிசைன் பர்சன்ட் அப்படியே தோணுச்சு அமுக்கா. ஆனால் விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. எனக்கு என் ஹஸ்பண்ட் அமுக்கா ஜிம்மில் இப்படி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டு ஜேக்கு டேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. டேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வெப்சைட் போய் கூட ஸ்வைப் பண்ணி பார்க்குறாங்கடா. நம்ம வீட்டு இதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு தாங்க. இதே மாதிரி நம்ம அம்மா பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. சார் சார் நான் பண்ணுறேன் சொல்லி பேபிஸ் ஜிம்மி மேலே பயங்கர பாசிட்டிவ். யாரும் விட்டு தரவே மாட்டாங்க. இப்போ ஃபைனலாக அங்கே தான் ஆனால் அதுக்கு வந்து வீடியோ வந்து டவுன்லோட் லோடிங் ஆகிடுச்சு. எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே ஆகுது. அது ப்ளே ஆகும்போதே ஒரு பாடி பார்ட்டி தான் அதுவே. எப்படி திரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது வீடியோ கேப்சர் இது டேவோட பாடி தான். ஓகே டேவோட பாடி பார்ட்டி இப்போ பார்க்குறீங்கன்னா டேவோட பாடி பார்ட்டியை சொல்லி பார்க்குறாங்க. இது யூஎஸ்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கு. இது எப்படி அவங்க கடைசி நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்து ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அங்கே இருக்குது நம்ம ஜிம்மின் டே மின்னும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேக்கியானு என்னும் ஆரன் இவங்களாமே எடுத்துக்காங்க. அதில் இப்போ நம்ம டீம் ஜிம்முக்கு வந்து பாடி கேக் வந்து கொடுத்துருப்பாங்க. கட் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம டீமும் கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம டே ஜிம்மில் இப்படி பெக் பண்ணியிருக்காங்க. சேம் ஜிம்மில் பெக் பண்ணியிருக்காங்க. இது இப்போ பார்த்ததுமே ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மேபிஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் தெரியல இந்த மாதிரி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி பார்க்குறப்போ எல்லாருக்கும் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெயோட அம்மா பார்க்குறீங்க என்னதுன்னு சொல்லிட்டு டேவோட மகளும் ஷாக்கிங்காக இருக்குன்னு தெரியும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அம்மா பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு அப்படியே ஹேண்ட் ஷிவர் ஆகிட்டு அப்போ இந்த பக்கம் டேக்கு சொல்லவே முடியல. அப்புறம் டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயோக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. நம்ம டேம் ஜிம் நம்ம பீச்சில் ப்ளே பண்ணது அவங்க ஒருத்தர் சொல்கிறது சாந்தி ஃபோட்டோ வீடியோ மாறி மாறி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபோட்டோ வர ஆரம்பிக்குது. நம்ம ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அவங்க பீச்சில் வாக் பண்ணது அதை ஒரு வீடியோ வந்து ஒரு பர்சன் வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட நல்லா எல்லாரும் சுற்றி ப்ளே பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்க பர்த்டே செலக்ட் பண்ண நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இதை ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு எல்லாம் நம்ம எனக்கு ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜெக்கி திரும்பி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி பார்க்குறது பார்வை அந்த கண் ஜெக்கோட கண்ட்ரோல் டியர்ஸ் தான். அதை பார்க்குறது ஜிம்முக்கு முடியல. ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் முட்டி எப்படி மோட்டு கை வைக்கிறாங்க. அவங்களும் எடுத்துக்க முடியல. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாருங்க இது என்ன சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நான் அப்போ தான் அவங்க பாருங்கள் அதை ஆஃப் பண்ணுங்க சொல்லிட்டு பாசங்க சொல்கிறாங்க. அது ப்ளே பண்ணிப்பாங்க. அவங்ககிட்ட ஜெயோட அங்கிள் வெயிட் பண்ணுங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றா ப்ளே ஆக ஆரம்பிச்சு நம்ம ஜிம் டேவோட லைஃபே வந்துட்டாங்க. ஷோ ஆகுது. அது 2 இயர்ஸில் அவங்க மெமரிஸை கேப்சர் பண்ண வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஜிம்மில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது அவங்க செக் பண்ணிட்டு அந்த பேபி கூட மானிட்டரில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மானிட்டரில் அவர் செக் பண்ணுது அந்த வீடியோவும் அவங்க எல்லாமே நம்ம இப்போ ஜிம் பேசிக்கிட்டது ஏன்னா நீங்கள் ஸ்டோரியில் பார்த்துட்டு போனீங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் வந்துருப்பாங்க. செகண்ட் பார்ட் மொத்தமாக அதில் இருக்குது. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க சின்ன அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டார். அவ்வளோ நம்பவே முடியல. சின்ன திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறது இப்போ ஒன்றா இருக்கிறது சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவுமே வந்துருக்கு. ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது அவர் காரை பிடிச்சி விட்டு இருக்கட்டும். ஆனால் அந்த வீட்டில் வந்து அவங்க மெமரிஸாக கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மெமரிஸ்க்காக அது மொத்தம் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம பேபிஸ்க்கு வந்து தெரியல சின்ன ஜீவானுக்கு நம்ம ஜங்கு புரியல. ஜீவானுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்பா அம்மா மாறி மாறி பார்க்குறாங்க. 2 பேருமே திருப்பினாக்க ஒரு படிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் எதுவும் சொல்ல முடியாது. ஜெய்க்கு எப்படி எதிர்க்கிறாங்க. சேர் விட்டு உட்காந்துட்டு போக டக்குன்னு எதிர்க்கிறாங்க. நம்ம ஜென்னு திரும்பி பார்க்குறாங்க. ஜென்னாவில் எதுக்கு நடக்குது என்ன சொல்லிட்டு அப்போ தான் இந்த ஜீவான் போய் பிறந்தது வரைக்கும் இருக்க பிறந்தது அந்த பர்த் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கவர் ஆகிருக்காங்க. எடிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் எடிட் பண்ணி தான் அவ்வளோ அப்லோட் ஆயிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. எல்லாம் பார்க்குறாங்க. இது வந்துட்டு கிம்மோட பையன் தானே சொல்கிறாங்க. இது ஜிம்மினும் இது அவங்க அத்தை பையன் மாமா பையன் 2 பேரும் அப்போ சொல்லிட்டு வீட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மோட மொத்தம் கை வைக்கிறாங்க அப்படின்னு பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னோட எதுக்க முடியல. தன்னோட பையன் இப்படி பண்ணி பண்ணுறவங்க எதுக்க முடியல. அந்த பக்கம் டேடாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா இருக்கு. அம்மா சொல்கிறாங்க என்னடா இது நடக்குதுன்னு புரியலடா சொல்கிறாங்க. சொல்லிட்டேன் இது எல்லாமே ஃபேக் எடிட் தானே இது ரியல் கிடையாது அப்படி சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ ஜெவாப் பார்க்குறேன் ஆண்டி இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எடிட் மாதிரியா இருக்குது இதெல்லாம் ரியல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. என் டேவும் என் ஜிம்மும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி இதெல்லாம் ஃபேக் எடிட் யாரும் தப்பாக போட்டிருக்காங்க தப்பாக எடுத்துருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லை. இப்போ தான் யார் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லை ஃபோட்டோ வச்சுட்டு அப்படி தான் இல்லை இது உண்மை கிடையாது போய் சரி எனக்கு தெரியும் என் ஜிம்மு அப்படி கிடையாது. என் தம்பி பையனும் அப்படி இல்லை என் டேங்க அப்படி இல்லை சரி யாரும் அப்படி தப்பாக பேசுனீங்க நான் பார்த்து சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்போ தான் அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெவாப் பார்த்துட்டு அப்பா கேட்குறாங்கப்பா அப்படியே விஷயம் நடந்தா கூட அதை நீ இப்போ திருப்பி போட்டு காட்டுவா கேட்குறாங்க. இப்போ ஜெவாப்பில் வரே இப்போ ஜெவாப் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நீ வீட்டோட சனி தான் என்ன சொல்ல இந்த வீட்டோட சனி தான் டேவோட ஒய்ஃபு ஆனால் அதுக்காக அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்க டீனேஜில் ஒரு தப்பே பண்ணியிருந்தா கூட இத்தனை பேருக்கு போட்டு காட்டுவியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் ஒரு மாதிரி இருக்குது ஜெவாப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இது ஜீவானியோட கிராண்ட் சன் தான் என் டேக்கும் ஜிம்முக்கு பிறந்த பையன் அதுக்கு என்ன இப்போ அப்படியே அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜெவாப் ஒரு மாதிரி எடுத்து இப்போ நம்ஜுன்னு பார்க்குறாங்க. நம்ஜன் நம்ப முடியல இப்படி இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ஜுன் உண்மை தான் அதுக்கு என்ன இப்போ அப்படி கேட்குறாங்க. டீனேஜில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே அவங்க குழந்தைங்க சின்ன பசங்க சரியா தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. இதை பார்த்து ஜெவாப் எதுக்க முடியல. ஜெவாப் அம்மா பார்க்குறாங்க பாருங்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏமா அவனுக்கு தெரியாதா
நம்ம ஜீவான் டேமா இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு அது தெரியும், கண்டிப்பாக டே யாரோட பர்சன் லவ் பண்ணியிருக்காங்க, மேபி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்காது, பேபி மட்டும் பற்றி கொடுத்து போயிட்டாங்கன்னு நினச்சா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்முக்கு நம்ம டேவுக்கு பிறந்தா சரியா அப்படி சொல்லி டேவோட அப்பா சொல்கிறாங்க. நீ பார்க்குற நம்ம ஜெல்லத்துக்கு முடியல, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட பார்க்குறீங்க பாருங்கள் ஜி, தப்பாக இருக்குங்க சரியா, அது சின்ன வயசில் அவங்க பண்ணது விட்டுவாங்க சரி, அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தப்பு, அதுன்னு நாங்கள் சொல்ல சரியா சொல்கிறாங்க. அவங்க தெரியாமல் பண்ண தெரிஞ்சவனும் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சு அப்படி உடஞ்சி போயிட்டு இருக்காரு, தாங்கிக்க முடியல. சின்ன பார்க்குறாங்க, சின்ன அப்படி ஜிம்மிட்ட வராங்க, ஜிம்மில் கணக்கில் உங்க ஒரு ஸ்லாப் பார்க்குற சின்ன போகிறாரு, அதுக்குள்ள ஸ்லாப் ஒரு 2 கணக்கில் விழுந்துட்டு பார்த்தாக்க நம்ம டே தான். டே வாங்கிட்டு அந்த அடி எப்படிமா சின்ன பார்க்குறாங்க. டேயா என் பையன் லைஃபாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோட அம்மா தரான் இல்லையா, ஜெயோட அம்மா வராங்க. இங்கே பாரு நீ பையன் லைஃபாக சொல்கிற, நம்ம சின்ன அவங்க ஜிம்மில் பயன்பட வராங்க. இப்போது ஜிம்மில் அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவன் பேபி தான், நம்ம ஜெயோட அம்மா புஷ் பண்ணி விட்டுறாங்க கீழே. என் அம்மா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சரியா, என் அம்மா பாவம், என் அப்பா பாவம், நீங்கள் அப்பா அம்மா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜீவன் அப்பா அம்மா பார்க்குறாங்க, இப்போ நம்ம ஜெயோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தான் என் அம்மா, சரி நீங்கள் தானே சொல்கிறீங்க, நான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் பாய், நான் வந்துட்டு என் அப்பா அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு உங்கள் பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க ஜெயோப் அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜெயோன்னு சொல்கிறா. இது பார்க்க ஜெயோப் ஷாக் ஆகிறாங்க, இந்த எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இப்போ விஷயம் நடந்திருக்கும் 4 years பிஃபோர். இப்போ நம்ம டே பார்க்குறேன், டே நம்ம பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நான் வந்துட்டு ஆர்ஃபன் பையன்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டை விட்டு நீங்கள் தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. எனக்கு அம்மா இருந்தீங்க தான் சொன்னீங்க, எனக்கு அம்மா ஜிமின் தான், என் அப்பா டே தான் ஓகேவா, ஆனால் அவங்க இது தப்பும் பல் அவங்க பாவம், அவங்க என்ன சொல்லிட்டு அவங்க யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்கோட பார்த்துருக்காங்க ஜிமினை, இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க ஜெயோன்னு சொல்கிறாங்க. அம்மா டேடா உங்களை யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேபி அழுதுட்டு இருக்கு. இப்போ பேபி தான் டேவிட மட்டும் போகுது, டேவா டேவிட பார்க்குறாங்க. ஜெயோன்னு சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா அம்மா அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அம்மா அப்பா பாவம் ப்ளீஸ் அவங்க பனிஷ் பண்ணாதீங்க சொல்லுங்கள் ப்ளீஸ், வேறு யாரும் பனிஷ் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் பாவம் அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி கெஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜம்முக்கு படைஞ்சு போயிட்டாங்க. ஜம்மு பார்க்குறாங்க, ஜிம்மி கூப்பிட்றாங்க, ஜம்மு திரும்பி பார்க்குறாங்க. ஜம்முப்பா சொல்கிறாங்க, ஜம்முக்கு ஜிம்மு நெட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்க இங்கே நடக்குதுலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜம்கா சொல்கிறாங்க இங்கே நடக்குது அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு வந்து ஜிம்மு நெட்டு ப்ரெஸ் பண்ண டக்குன்னு டக்குன்னு ஜம்க்கு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ ஜம்க் பார்க்குறாங்க, பாரு இது எனக்கும் என் ஒய்ஃப் கொண்டு சரியா நீ இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு ஜம்க் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அங்கே பாரு அவன் என்ன தப்புனா ரீசன் நான் தான் சரியா, தப்பு நடந்தது ஏதாவது தப்பு அந்த ரீசன் நான் தான் ஓகே, நீங்கள் பனிஷ் பண்ணுறாங்க என்ன பண்ணுங்க எனக்கு கொடுங்க சரியா, அவன் தப்பும் பல்ல தர்ஷன் ப்ளீஸ் நான் பெக் பண்ணி கேட்குறாங்க, ஹாட் பண்ணாத அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க, வா சுற்று ஜெவ ஹேண்டை க்ராப் பண்ணுறாங்க. டே அப்படியே திரும்ப ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கிறா, ஜெவப்பட கணக்கில் பள்ளியிடம் ஸ்லாப் போடுறது இடம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதான் நம்ம ஜெவ தெரிஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜெவப்பா அப்படி மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்போ தாங்க பாருங்கள் தர்ஷன் எல்லாம் வந்து போங்க சரியாக சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃபேமிலி விஷயம் நாங்கள் பார்த்துக்கணும், தர்ஷன் வந்து போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து போயிடறாங்க, எல்லாமே ஃபேமிலி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ அம்மா பார்க்குறாங்க, பாரு டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இனி ஒரு வார்த்தை தான் பண்ணி தான் பேசணும், எங்களை இன்சல்ட் பண்ணி நினச்சி நம்ம தொலைச்சிடும், உனக்கு இன்சல்ட் பண்ணால் என்ன இன்சல்ட் பண்ண சரி, ஹார்ட் பண்ணால் என்ன ஹார்ட் பண்ண என்னோட பண்ணிக்கலாம், அவனை ஏதோ பண்ணு நினச்சேன் உனக்கு கொண்டுட்டு அதே சொல்கிறாங்க. ஜெவ பார்க்கணுன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வந்து கேமில் காட்ட சரியா, நான் ஹாஸ்பிட்டல் உனக்கு எல்லா ரைட்ஸ் எங்கிட்ட இருக்குது, நான் நீ என்னோட ஒய்ஃப் ஓகே, நீ ஹார்ட் ஆகிருக்க, நீ சஃபராக இருக்க, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நீ என்ன பனிஷ் பண்ண நான் வாங்கிக்கிறேன், எதுவுமே பண்ணாத அவனை தான் ஹார்ட் பண்ணி நினச்சேன் கொண்டுடுவோம் உன்னை, அவன் குழந்தை சரியா அவன் பேர் என்ன சொல்கிறாங்க தெரியாது, அவன் குழந்தை சரி டேஜ் ஆர்டர் சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறது குழந்தைய அவன் அவன் கூட குழந்தை பற்றி உனக்கு குழந்தை அப்படி கேட்குறாங்க. இப்போ டேப் ரொம்ப கோவம் வருது. இப்போ டே அகைன் ஸ்லாப் பண்ணுறாங்க. ஜெவப்பா இதோட இந்த பார்த்து என்ன பண்ண நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம் பாய் டேக்கிறேன்.